ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஆன்ம அனுபூதிக்கான பயணம் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். அனைவரின் நலனுக்காகவும் ஒருவருக்கொருவர் ஒத்துழையுங்கள். ஒரு நிறுவனத்தில் சுதந்திர விதிமுறை ஒரு பொது விதியை சார்ந்து இருக்கின்றது. ஒரு சமூகத்தில் அது ஒரு ஆசிரமமாக, ஒரு தியான மையமாக, ஒரு குடும்பமாக, ஒரு வணிகமாக இருப்பினும் ஒவ்வொருவரும் அனைவரின் நலனுக்காக தன் சொந்த விருப்பங்களையும் தன்னலத்தையும் தியாகம் செய்ய வேண்டும். நீங்கள் ஒன்றிணைந்திருக்கும் பொழுது ஒன்றிணைந்து செயல்படுவதற்கான விதிமுறைகள் மதிக்கப்பட வேண்டும். இது யார் உயர்ந்தவர் அல்லது தாழ்ந்தவர் என்ற கேள்வி இல்லை. இதன் குறிக்கோள் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு தருவதே. இதில் நீங்கள் உங்கள் பங்கை ஆற்றுவீர்கள் என்று நான் நம்புகின்றேன். ஒரு நிறுவனத்தின் பொது விதிகளை பின்பற்றி நடக்க முடிவதே வலிமையையும் இணக்கத்தையும் உருவாக்குவதற்கான வழியாகும். இறைவனின் கருத்து சாசுவதத்தின் சுவடியில் எழுதப்பட்டிருக்கின்றது. அது ஒருபோதும் எக்காலத்திலும் அழிக்கப்படாது. முதலிலும் முக்கியமாகவும் இறைவனை மகிழ்விக்க முயலுங்கள். பிறகு மனிதனை மகிழ்விக்க முயல்வது கூட இறைவனை மகிழ்விப்பதற்கு ஒப்பாகும். ஆனால் மனிதனை மகிழ்விப்பதற்கான உங்கள் முயற்சி விவேகத்துடன் இருக்க வேண்டும். எப்பொழுதும் இறைவனுக்கான உங்கள் கடமையை முதலில் ஆற்றும் பொழுது மனிதர்களை அதிருப்தியூட்ட முயலாதீர்கள். நல்லவராகவும் பணிவானவராகவும் இருப்பது மிகவும் அற்புதமானது. தற்பெருமை விளக்கும், பணிவு ஈர்க்கும். மனிதன் பணிவுடன் நடந்து கொள்ளும் பொழுது பிறர் இதயங்களில் ஒரு இனிமையான உணர்ச்சியை தூண்டுகிறார். பணிவான மனிதர் பிறர் மீது ஒரு ஆன்மீக தாக்கத்தை எளிதாக ஏற்படுத்துகிறார். அப்படிப்பட்ட ஒருவர் இந்த உலகத்தில் தன்னால் இயன்ற அளவு சிறந்த முறையில் செயல்பட்டோம் என்ற திருப்தி அடைவார். அதைத்தான் அவதார புருஷனான ராமர் கூறினார். நான் ராமன், எல்லோர் இதயங்களையும் அரியணையாக கொண்டவன். உண்மையான இதயங்களில் ஆட்சி புரிபவர்களே மெய்யான அரசர்கள். இதயத்தில் இறைவன் குடியிருக்கும் பொழுது எவரும் தற்பெருமையை உணர முடியாது. நீங்கள் எவ்வளவு அதிகமாக பணிவுடன் இருக்கின்றீர்களோ அவ்வளவு அதிகமாக பரம்பொருளில் நிலை பெற்றிருப்பீர்கள். தூய அன்பு எங்குள்ளதோ தூய அன்பு என்று உங்கள் இதயங்களில் எப்பொழுதும் கூறிக்கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அன்பின் ஆற்றலை அனைத்து ஆற்றல்களிலும் மிகச்சிறந்த வலிமை வாய்ந்தது. அதைவிட அதிக ஆற்றல் வாய்ந்த அதிகார சக்தி எதுவும் இல்லை. அன்பு அனைத்தையும் வெல்ல முடியும். இங்கு அதிக அன்பும் புரிதலும் இருக்கின்றது. நம் அனைவரின் இதயங்களிலும் இறைவனின் அன்பு குடிகொண்டிருந்தால் தவறாக புரிந்து கொள்ளுதல் எனும் அனைத்து திரைகளும் மறைந்துவிட்டு இருக்கும். அந்த உலகை நாம் ஒரு நாள் சென்றடைவோம். அங்கு நம் ஆன்மாக்களும் எண்ணங்களும் தெல்ல தெளிவாக இருக்கும். நம்முடைய சுயநல விருப்பங்களிலிருந்து விடுபட்டு இறைவனின் முழுமையான அன்போடு ஒருவரை ஒருவர் நேசிக்கவே நாம் இந்த உலகத்திற்கு வந்தோம். சில சமயங்களில் நாம் அது போன்றே உணர்கிறோம். ஆனால் பிறகு மாயை அதனை அபகரிக்க சென்று விடுகிறது. இணக்கமின்மையையும் தவறாக புரிந்து கொள்ளுதலும் மாயையாகும். அன்பே இறைவன், இறைவனே அன்பு. எவராவது உங்களை பற்றி கனிவற்ற விஷயங்களை கூறினால் அவற்றை மிக தீவிரமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அதற்கு பதிலாக அன்பை மட்டுமே அழியுங்கள். உங்களை புரிந்து கொள்ளாதவர் எவரோ அந்த நபரை உங்கள் விழிகளில் அன்புடன், முழுமையான புரிதலினால் விளைந்த அன்புடன் நோக்குங்கள். அப்போது அவர் எவ்வாறு மாறுகின்றார் என்பதை நீங்கள் காண்பீர்கள். நான் கூறியது எதுவாயினும் என் இதயத்திலிருந்து கூறியுள்ளேன். நான் கூறுவது வெறும் சொற்கள் அல்ல, மாறாக உங்கள் அனைவருக்காகவும் நான் உணர்வதையே கூறுகிறேன். மௌனமாக இருத்தல் அல்லது எங்கேனும் சென்று ஒரு மரத்தடிக்கு அடியில் இறைவனுடன் மட்டும் வாழ்தல் மிகவும் எளிதானது. அறியாமையின் காரணமாக நான் எப்பொழுதாவது உங்களை வருத்தமடைய செய்திருந்தால் உங்கள் மன்னிப்பை வேண்டுகின்றேன். என்னுடைய மனசாட்சி தெளிவாக இருக்கின்றது. நான் அஞ்சுவதற்கு ஒன்றுமில்லை. நான் கூறியது எதுவாயினும் என் இதயத்திலிருந்து கூறியுள்ளேன். நீங்கள் இதை பின்பற்றினால் இறைவனை மகிழ்விப்பீர்கள். பின்பற்றாவிட்டால் அது அவனை வருத்தமுற செய்யும். ஆனால் நீங்கள் செய்யும் எதுவும் என்னை உங்களிடம் கோபமடைய செய்ய முடியாது. ஏனென்றால் எனக்கென்று ஆசை எதுவும் இல்லை. என்னுடைய ஒரே விருப்பம் என்னவென்றால் இறைவனை மகிழ்விப்பதும் உங்கள் நலனுக்காக உங்களுக்கு சேவை செய்வது மட்டுமே. நாம் பிரார்த்தனை செய்வோம். தெய்வ தந்தையே, அனைவருக்குமான உண்மையான நேசத்தை எங்களுக்கு அழியுங்கள். மேலும் குறிப்பாக அந்த நேசத்தை
உண்மையுடன் ஒருவருக்கொருவர் பயிற்சி செய்வதற்கு அருள் புரியுங்கள். நாம் விடுதலை பெற்ற அனைத்து ஆன்மாக்களுடனும் சாசுவதத்தை அனுபவிக்கலாம் என்பதற்காக அந்த அன்பை உணர்ந்து அதனை வெளிப்படுத்துவோம். ஏனென்றால் நீயே, ஓ இறைவா, நீயே அப்பேரன்பு. நான் உங்களுடன் உரையாடி கொண்டிருக்கையில் இப்பொழுதுதான் இறைவன் முழு உலகத்தின் ஒரு காட்சியை எனக்கு அருளினார். அவர் கூறினார், நான் அனைவரையும் நேசிக்கின்றேன். அத்துடன் என்னை ஒதுக்கிவிடவோ அல்லது என்னை ஏற்றுக்கொள்ளவோ அனைவருக்கும் சுதந்திரம் அளித்துள்ளேன். அவர்கள் என்னுடைய விருப்பத்தின்படி நடந்தாலும் சரி அல்லது எனக்கு எதிராக நடந்தாலும் சரி, பின்னரும் அவர்கள் அனைவரையும் நேசிக்கிறேன். நான் உலகத்திற்கு என்னுடைய நேசத்தை அளித்திருந்த போதிலும் அவர்கள் அதனை கருதுதல் கொள்ளாது வெறுப்பினால் ஒருவருக்கொருவரை அழித்துக் கொள்கின்றனர். குண்டுகளை கொண்டு ஒருவருக்கு ஒருவரை கொள்கின்றனர். இருந்த போதிலும் நான் அவர்களை நேசிக்கின்றேன். அவர்கள் இதயம் எனும் ஆலயத்தில் என் அன்பை நாடினால் அதை உணர்வார்கள். நான் அனைத்து நாடுகளிடத்திலும் அனைத்து நாகரிகங்களிடத்திலும் அவர்களுடைய தீமைகளை பொருட்படுத்தாமல் இந்த அன்பை கொண்டிருக்கின்றேன். அத்தகைய அன்பையே நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். அதனால் அனைவருக்குமான என் அன்பை நீங்கள் உணரவும் புரிந்து கொள்ளவும் வல்லவராகலாம். இதுவே இறைவன் உங்களுக்கு தந்துள்ள செய்தி. நம்முடைய தவறான மற்றும் தீய செயல்களை பொருட்படுத்தாமல் அவன் நம் அனைவரையும் நேசிக்கின்றான். தீய செயல்களினால் நம்மையே நாம் துன்புறுத்திக் கொள்வது அவனுக்கு துயரத்தை அளித்தாலும் கூட நாம் இறைவனுடைய உண்மையான குழந்தைகள் என்றால் அவனைப் போலவே நாமும் நிபந்தனையற்ற அன்புடையவர்களாக மாற வேண்டும். எனவே நீங்கள் செய்யும் அனைத்தையும் இறைவனுக்காக செய்யுங்கள். நீங்கள் வாழும் காலம் வரையிலும் சத்தியத்தையும் அன்பையும் பரப்புங்கள். சிறு குழந்தைகள் போல் பயமற்று எளிமையாக இரக்கத்துடன் இருங்கள். பிறர் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பதை பற்றி கவலை வேண்டாம். பிறருக்கு உதவி செய்வதற்காக என் கைகளை உயர்த்திய பொழுது அவற்றை அவர்கள் தட்டிவிட்டதால் நான் சிறிது மனக்கசப்பையும் சிறிது வேதனையையும் உணர்ந்த ஒரு காலம் இருந்தது. ஆனால் இப்பொழுது அவ்வாறு உணர்வதில்லை. என் இதயம் இறைவன்பால் உள்ள அன்பினாலும் அனைவரிடத்திலும் உள்ள அவனுடைய பேரன்பினாலும் ததும்பி வழிகின்றது. தொடரும். ஓம்.